ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு க்ரோ அண்ட் கோ. நாம் சக்ஸஸ்க்கான ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டிவேஷன் ஃபார் சக்ஸஸ். நாம் இதுக்கு முன்னாடி விஷன், கோல், பிளான், ஆக்ஷனை பற்றி பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு விஷயந்தான் மோட்டிவேஷன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸாக செய்யணும் அப்படின்னு ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. பட் ஆனால் அது ஒரு 2 days இல்லாட்டி 4 days இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 1 weekலேயே போயிடும். திரும்பவும் நார்மல் பழைய லைஃபுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. அப்படி எடுத்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும். அப்போ தான் உங்களால் நீங்களே நினச்ச விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும். ஸோ ஆக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு மோட்டிவேஷனும் முக்கியம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோட்டிவேஷன் இஸ் அ ரீசன் ஃபார் ஆக்டிங் ஆர் பிஹேவிங் இன் எ பர்டிகுலர் வே. ஸோ நீங்கள் எடுத்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே ஒரு ரீசனை கொடுக்கணும். எதுக்காக இல்லை யாருக்காக இதை செய்கிறீங்க அப்படின்னு நீங்களே ஒரு ரீசனை செட் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். when you choose to brighten your thoughts, your reality improves accordingly. And when you feel like quitting your process, before that, think about why you started. ஸோ நம்ம சக்ஸஸ் அடைய மோட்டிவேஷன் தான் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம மோட்டிவேஷனை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ways to stay motivated to reach your success. First, change your mindset. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, அதை செய்கிறீங்க அப்படின்றத விட்டுட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, அதை எப்படி முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். செகண்ட், பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அச்சீவ்மெண்ட்டாக நினச்சி அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். மூணாவது, ஸ்விட்ச் திங்ஸ் அப். நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதை போர் அடிச்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயத்தையே நீங்கள் புதுசாக எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து அதை நீங்கள் முடிவு பண்ணி அதை நீங்கள் செய்யணும். அதில் 4th பாயிண்ட், லிஸ்ட் யுவர் வாய்ஸ். நம்ம மேலே பார்த்த மாதிரி அதை நம்ம எதுக்காக பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு ரீசனை நீங்கள் செட் பண்ணிக்கணும். அது அவங்களோட லைஃபோட கேட்டகரிஸ் நினச்ச மாதிரி அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லாட்டி எத்தனை விதமாக மாறலாம். ஸோ நீங்களே உங்களுக்கு ஒரு ரீசன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட், கிவ் ஆர் டேக் யுவர் செல்ஃப் அ பிரேக். ஸோ இப்போ நீங்கள் பிகினர் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரேக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 25 minutes நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 minutes நீங்கள் பிரேக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போக போக ஒர்க் பண்ணுற டைம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக் எடுக்கிற டைமிங் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ரீசனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி பார்க்குற இடத்துலையோ இல்லை டெய்லி அதிகமாக இருக்கிற இடத்துலையோ இதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் மேஜரான எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். பட் இது மட்டும் இல்லைங்க, சக்ஸஸ்க்காக இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே தேவைப்படுறது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.